ஒரு நாள் இஷா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியால வெளியே வரார். ஒரு பெண்மணி நின்று கொண்டிருக்கிறார். சொன்னாங்க, அபூ ஹுரைரா எனக்கு உங்களோட பேசணும். சொன்னாங்க, பேசுங்க. அந்த பெண்மணி சொன்னா, நான் ஒரு பெரிய ஒரு பாவத்தை செஞ்சேன், எனக்கு மன்னிப்பு இருக்குதா? சரி, அப்படி பெரிய பாவம் என்ன செஞ்சீங்க? சொன்னாங்க, நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன். சரி, அந்த விபச்சாரத்தின் மூலமாக கிடைச்ச குழந்தையை நான் கொலை செஞ்சிட்டேன் என்பதா? இத சென்ன உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அலக்தி வ அஹலக்தி. சொன்னாங்க, நீயும் நாசமா போய்ட்டாய், அந்த குழந்தையும் நாசமாக்கிட்டாய். சென்ன உடனே அந்த பெண்மணி நடுங்கி பயந்து அப்படியே கீழே விழுந்துட்டாங்க, எனக்கு மன்னிப்பு இல்லை என்பதா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போய்ட்டாங்க. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு பிறகு மனசு உடுதில்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தோட இருக்கக்கூடிய நேரத்துல நான் என்னத்துக்கு முந்தி ஃபத்வா கொடுக்கணும்? அடுத்த நாள் காலையில ஃபஜ்ர தொழுதுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நேத்து ராவு இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. சரி, என்ன சொன்னீங்க? நான் இப்படி சொல்லிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அபூ ஹுரைரா, உனக்கு என்ன நடந்துட்டு? ஹலக்த வ அஹ்லக்தஹா, நீ நாசமா போய்ட்டாய், அந்த பெண்ணையும் நாசமாக்கிட்டாய். ஏன் அப்படி சொன்னீங்க? நீங்க குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி பார்க்கலையா? குர்ஆனுடைய ஆயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டி சொல்றாங்க, இல்லா மன் தாப வ ஆமன வ அமல அமிலன் சாலிஹா ஃபயுபத்திலுல்லாஹு ஸய்யிஆதிஹிம் ஹஸனாத். யார் தௌபா செஞ்சு ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்வாங்களோ அவர்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றுறான். அந்த ஆயத்தை ஓதி காட்டி ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறதுக்கு மட்டுமல்ல, நீங்க என்னென்ன பாவங்களை செஞ்சு வந்திருக்கிறீங்களோ அதனால நன்மையாக மாத்திரத்துக்கு தயாராக இருக்கிறேன். அதுக்காக வேண்டிய ரமதான் அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே நிராசை இல்ல ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான், வேண்டிய பாவி அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு.